எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர் மணி. 4.5 வருஷமா என்ன ஆட்சி நடத்துனீங்க, மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும்போது மக்கள்கிட்ட இருந்து, அது மக்களா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், அவங்க போடுற ஒவ்வொரு மேடியாவும் இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து வந்த பதில், இது எத்தனை வருஷம் கட்சி தெரியுமா, இது எப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கு, இந்த கட்சியை நீங்க அவ்வளோ அசால்ட்டா அவ்வளோ ஈஸியா வீழ்த்திட முடியாது அப்படின்ட்டு அவங்களோட கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களோட கதி என்ன ஆகுறது? இடியாப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, 4.5 வருஷமா எதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த 4 நாள் நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க. ஒரு பால் வாங்க முடியல, ஒரு அர்ஜென்ட்டுக்கு வெளியே நம்பி போக முடியல, தண்ணி தேங்கி இருக்கு, பள்ளமா இருக்கு, அதை மீறி போனாலும் கரண்ட் ஷாக் அடிக்கும், இந்த பயத்திலே இருந்துட்டாங்க. ஸோ இந்த 4 நாள் நாட்டு மக்களுக்கு எதனா ஒன்று பண்ணியிருக்கலாமே, பண்ணல. ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் உட்கார்ந்துகிட்டு யாரு? 234 தொகுதிக்கும் எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை உடனே போய் பார்க்கறது யாரு, பார்க்க வண்டியது யாரு? ஆனா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லாமல் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசிய முறுக்கு, மக்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தளபதியின் துணையாக இன்னைக்கு 234 தொகுதியிலும் தாவேகா கட்சியின் சார்பாக தொண்டர்கள், ரசிகர்கள், உறுப்பினர்கள், மாவட்டம் சார்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்களுக்கான வேலை தளபதியின் சொல்லல்ல முக்கியம், செயல்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கடைபிடித்து இன்னைக்கு 234 தொகுதியிலும் அவங்க பணியை செய்ய தொடங்கிட்டாங்க. சென்னை ஆர்கே நகர் மாவட்டம் சுராஜி வேல் அண்ணா தலைமையில் அவரோட இணைஞ்சி போராடி கொண்டிருக்கிறார் நமது ஆர்கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் தியாகராஜன் அண்ணா அவர்களுக்கு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் பதிவிடுகிறேன். 2026 தாவேகா வெற்றி நிச்சயம். நன்றி. எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க.